ஹாய் ஹலோ வணக்கம். பாய்ஸ் மூவி 2003 வெளிவந்தது. சங்கர் இயக்கத்தில் நடிகர் சித்தார்த், நடிகர் பரத், நடிகர் நகுல், நடிகை ஜெனிலியா, நடிகர் மணிகண்டன், நடிகர் விவேக் என பிரபலங்களை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சித்தார்த், பரத், நகுல், ஜெனிலியா இதுதான் இவங்களுக்கு முதல் படம். இந்த மூவியில் ஆக்ட் பண்ண பிரபலங்களுடைய தற்போதைய நிலை என்ன, அவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் தான் நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது சாலமன் பாப்பையா. ஜட்ஜா இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பார். பட்டிமன்றம் நடுவர், சிறந்த ஒரு பேச்சாளர் கண்டிப்பா தெரியும். சிவாஜி பாய்ஸ் மூவில ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகையான புவனேஸ்வரி ராணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. திருமணத்திற்கு அப்புறம் பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே ரிஹர்சல் பார்க்குற மாதிரி புவனேஸ்வரி கிட்ட வருவாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சீன்ஸ். 2000 ஆண்டுக்கு அப்புறமா தான் இவங்க பார்த்தீங்கன்னா படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாங்க. சித்தி, ராஜராஜேஸ்வரி, சந்திரலேகா உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்களை நெகட்டிவ் ரோலில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகையான கலைராணி மணிகண்டனுக்கு அம்மா ரோல் நடிச்சிருப்பாங்க. 80s டைம்ல இருந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அம்மா ரோல்ல அதிகமாக மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. முதல்வன், மருதமலை படத்தில் அர்ஜுனுக்கு அம்மாவா, தில் தூள் படத்தில் விக்ரமுக்கு அம்மாவா, டும் 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 படத்தில் மாதவனுக்கு அம்மாவா என பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மா ரோல்களில் படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான செந்தில் கண்டிப்பாக தெரியும். இவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு காமெடி ஆக்டர். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிருப்பார். மணிகண்டன் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 70s டைம்ல இருந்து நடிச்சிருக்கிறாங்க. கவுண்டமணி செந்தில் காம்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செந்திலோட காமெடியில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு காமெடி இப்போவும் நம்ம மனதில் பார்த்தீங்கன்னா நினைவு கூறும் அளவுக்கு இவருடைய காமெடிஸ்லாம் இருக்கும். 1984 கலைச்செல்வி இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிருச்சு. 2 பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. நம்ம செந்தில் பத்தி சொல்லணும் அப்படின்னா மறக்க முடியாத ஒரு நடிகர் அப்படின்னு கூட நம்ம செந்தில் அவர்களை சொல்லலாம். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததான் நடிகர் டெல்லி குமார். ஜட்ஜாவும் இவரும் ஜட்ஜா வருவார். அப்பா ரோல்களில் படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டும் டும் டும், கன்னத்தில் முத்தமிட்டால், வீராப்பு, சிங்கம், எந்திரன் பல படங்கள் இவங்க அப்பா கேரக்டர் ரோல்லையே நடிச்சிருக்கிறாரு. சீரியல்லையும் சித்தி, மெட்டிஒலி, அண்ணாமலை, ஆனந்தம், பொம்மலாட்டம், பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியல் வரைக்குமே அப்பா கதாபாத்திரத்தில் தான் குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான மனோபாலா அஜய் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்முடன் இவங்க இல்லை. 2023 இவருடைய 69வது வயதில் இறந்து போயிட்டாரு. இவரும் ஒரு காமெடி ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர், டிரெக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய பாடி லாங்குவேஜ், டைலாக் சொல்ற விதம் ரொம்ப சூப்பராகவும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மனைவி உஷா. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. திருமணம் ஆயிருச்சு. மனோபாலா இது இவருடைய 2023 வரை உள்ள தற்போதைய புகைப்படம். அடுத்த நடிகரான சிட்டி பாபு. இவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவரும் நம்முடன் இல்லை. ஹரி அப்படிங்கிற ரோல் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. 2013 இவருடைய 49வது வயதில் இறந்து போயிட்டாங்க. இவரும் ஒரு காமெடி ஆக்டர். 2002 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11 வருட சினிமா வாழ்க்கையில் நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கியிருந்தார். இறந்ததுக்கு அப்புறமும் கூட 3 படங்கள் வெளியாகியிருந்தது. அதில் அரண்மனை, இஞ்சி முரப்பா, மதகஜ ராஜா அப்படின்னு சொல்லி 3 படம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா வெளிவந்திருந்தது. இது இவருடைய 2013 அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான இளவரசு. மணிகண்டனுக்கு அப்பா ரோல் நடிச்சிருப்பாங்க. நிறைய மூவிஸ் இவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். 80s டைம்ல இருந்து சினிமாவில் இருக்கிறாரு. குணச்சித்திர வேடம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அப்படியே சூப்பராகவும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ணன் ரோல், அப்பா ரோல் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரோல் முதற்கொண்டு எல்லாமே நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகையான ஜானகி சுபாஷ். சித்தார்த்துக்கு அம்மாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய மூவிஸ், அதாவது நிறைய படங்கள் அம்மா ரோல்களே நடிச்சிருக்கிறாங்க. 90s டைம்ல இருந்து ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்பத்துல இருந்து இப்போ வரை அம்மா ரோல்களையே தான் பார்த்தீங்கன்னா படங்கள் நடிச்சிட்டு வராங்க. விஜய், அஜித், மாதவன், ஜெயம் ரவி என பல ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ், நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு அம்மா ரோல்களையே படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததா ஏவி ரமணன். சித்தார்த்துக்கு அப்பாவா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. 90s கிட்ஸ்க்கு வேற ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு சிங்கர், ஆக்டர், ஒரு ஹேங்கரும் கூட. ஒரு பல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு. அதில் சன் டிவி சப்த ஸ்வரங்கள் அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வழங்கியிருந்தாரு. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த 90s டைமில் அந்த ஸ்வப்த சரங்கள் அந்த ஷோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மனைவி உமா. இவங்களும் ஒரு சிங்கர். இப்போ உமா பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ரமணன் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்தது நடிகை அனிதா ரத்னம். ஜெனிலியாவுக்கு அம்மாவா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு டான்சர். அதிகமாக மூவிஸ்லாம் இவங்க ஆக்ட் பண்ணல. பல டிவி சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான விவேக்.
பாய்ஸுக்கு ரொம்பவே இந்த பாய்ஸ் இவங்களுக்குலாம் சித்தார்த் நகுல் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பார். காமெடியன் நடிகர், கண்டிப்பாக இவரும் மறக்க முடியாது, நமக்கு இறந்து போயிட்டாரு 2021 இவருடைய 59வது வயதில் இறந்து போயிட்டாரு. இவங்க மனைவி அருள் செல்வி, இவங்களுக்கு திருமணமாகி 4 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. நம்ம விவேக் அவர்கள் காமெடி, இவருடைய காமெடியும் சரி, இப்போ வரும் மறக்க முடியாத ஒரு காமெடி ஆக்டரில் இவரும் கண்டிப்பாக சொல்லலாம். இது இவருடைய 2021 தற்போதைய புகைப்படம். அடுத்த நடிகையான சிந்தூரி அங்கிதா அப்படிங்கிற ரோல் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவில தான் அறிமுகமும் ஆனாங்க. தொடர்ந்து ஒரு சில படங்களும் நடிச்சிருந்தாங்க. தத்தி தாவது மனசு, சூப்பர்டா, நிறம், த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற அந்த படத்தில் கூட கிளைமேக்ஸ் மனைவியா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இது இவங்களுடைய அன்று என்ற புகைப்படம். அடுத்த நடிகையான ஜெனிலியா ஹரிணி அப்படிங்கிற ரோல், அதாவது ஹீரோயினியா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் படம். தொடர்ந்து சச்சின், சந்தோஷ் சுப்ரமணியம், உத்தமபுத்திரன், வேலாயுதம் அப்படின்னு சொல்லி படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தி மூவிஸில் தான் இப்போ ப்ரெசெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2012 ரித்தீஷ் தேஷ்முக் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டே இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ரியான் மற்றும் ரஹில். ஜெனிலியா இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான நகுல் சூசு அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியில் பார்க்கும்போதுல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் மூவியான காதலில் விழுந்தேன் அப்படிங்கிற மூவியில் பார்க்கும்போது அப்படியே ஆளே மாறிட்டாரு. ரொம்பவே ஜப்பியா, ரொம்ப குண்டா இருந்தவர் அதுக்கப்புறம் ரொம்பவே கியூட்டா எங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒல்லியாகவும் மாறிட்டாரு. தொடர்ந்து மாசிலாமணி, தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், செய் என சொல்லி பல படங்கள் இவரும் தொடர்ந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் யானை, அந்நியன் படத்தில் அந்த சாங் பாடியிருக்காங்க, நாக்குமுக்கு சாங் பாடியிருக்காங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க மனைவி ஸ்ருதி, இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் நகுல் பார்த்தீங்கன்னா நடிகை தேவயானி இவங்களுடைய பதர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நகுல் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். கண்டிப்பாக அன்று இன்று புகைப்படத்தில் நகுல் இவங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அடுத்த நடிகரான மணிகண்டன் குமார் அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் இதுதான் முதல் திரைப்படம். காதல் எஃப்எம், கிச்சா வயசு 16, பயம் அரியான், காதல் 2014 சொல்லி படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. லாங் கேப்புக்கு அப்புறமா 2023 பஹீரா, மார்க் ஆண்டனி, மகாராஜா உள்ளிட்ட படத்தில் நடிச்சிருந்தாங்க. வில்லன் ரோல் இந்த படங்களில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு சொல்லலாம் மணிகண்டன் இவர்களை. அப்போ பக்கத்துல இருந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அதில் என்ன கண்டென்ட் போடுறாரு அப்படின்னா, குழந்தைகளுக்கான, சின்ன குழந்தைகளுக்கான ப்ரீ கேஜி, எல்கேஜி அப்படி குழந்தைகளுக்கு எப்படி நம்ம ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவாக மேக் பண்ணி சின்ன குழந்தைகள் மாதிரியே பார்த்தீங்கன்னா பேசி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு வராரு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான தமன் கிருஷ்ணா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. இவரும் ஒரு சிங்கர். தமிழ், தெலுங்கு மூவிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கராக இருந்துட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த நடிகரான பரத், காதல் பரத் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். பட் முதல் படம் அப்படின்னு சொன்னால் பாய்ஸ் மூவி. தொடர்ந்து செல்லமே, காதல், பட்டியல் என்ன தான் தொடர்ந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு வராரு. அதுவும் ஹீரோவாக இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு வராரு. 2013 ஜெஸ்லி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ட்வின்ஸ் பேபியா 2 பாய் பேபி இருக்காங்க. பரத் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ பார்க்கும்போது இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். லாஸ்டா நடிகர் சித்தார்த் முன்னா அப்படிங்கிற ரோல் ஹீரோவா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஹீரோவா இதுதான் முதல் படம். அதுக்கு முன்னாடி கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற மூவில பஸ்ல இருக்கிற ஒருத்தராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோவா இந்த பாய்ஸ் படம் தான் முதல் படமாக அறிமுகமாயிருந்தார். இவரும் நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு வராரு, ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. 2003 மேக்னா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி 2007 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ செகண்டாக 2024 நடிகை அதிதி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் காதலிச்சு தான் இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் தொடர்ந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக காதல் ஏற்பட்டு இப்போ திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணமும் எப்போ தான் திருமணம் பண்ணிக்க போறீங்க, திருமணம் பண்ணிக்க போறீங்களா, ஏதோ காதலில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது கிசுகிசுக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. சித்தார்த் இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், பாய்ஸ் மூவியில் ஆக்ட் பண்ண பிரபலங்களுடைய அன்று இன்று புகைப்படத்தில் இவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கப்பா, அப்பத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.